ஃபுல்லாக வந்து அந்த டனல் முடிச்சுட்டு வந்தாச்சு கடல் கன்னியை பார்க்க. இதுதான் அந்த கடல் கன்னி. மொத்தம் 2 தொட்டி இருந்துச்சு. 2 தொட்டிலையுமே 2 கடல் கன்னி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இது ஒன்று. அப்புறம் பக்கத்து தொட்டியில் ஒரு கடல் கன்னி இருக்காங்க. 2 கடல் கன்னி மொத்தம். 2 கடல் கன்னிட்டையும் வந்திருந்த அவங்க பூராமே குழந்தைகள் எல்லாமே கான்வர்சேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த கிஸ் பண்ணுறது, கையசைக்கிறது, அந்த ஹார்ட் மணி வைக்கிறது எல்லாமே பக்காவாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. வந்திருக்க ஆடியன்ஸு குழந்தைங்களோட இந்த 2 கடல் கன்னியும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. என்னோடய பக்கத்தில் ஒரு 2 பொண்ணுங்க இருந்துச்சு. பக்கத்தில் கிளாஸ் கிட்ட வந்து க்ளோஸ்அப்பாக பார்த்துட்டு சவுண்டு கொடுத்துச்சுங்க. என்ன பேசுச்சுங்கன்னா, இது கடல் கன்னி இல்லை, கடல் கண்ணன், நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதே மாதிரி தான் ஒரு 2 பசங்க வந்து, மச்சான் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க மச்சான், இது கடல் கன்னியே கிடையாது மச்சான் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பசங்களும். இதை வந்து நான் சொல்லலை, நம்மளுக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம கூர்ந்து கவனிக்கையில் நம்மளுக்கும் அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பார்த்தோன்றது ஃபீட்பேக்கை தான் சொல்கிறோம். மற்றபடி நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. நம்ம க்ளோஸ்அப்பாக பார்த்த மக்கள் விமர்சனம் பண்ணதை தான் நம்ம சொல்கிறோம். நம்மளும் கூர்ந்து கவனித்து பார்த்தோம். அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பாய்க்கோ யாருக்கோ வேஷம் போட்டு உள்ளே இருக்க மாதிரி தான் தோணுச்சு. நீங்களே நம்ம க்ளோஸ்அப் ஷாட்ஸ் நிறைய எடுத்துருக்கோம், நீங்களே பாருங்கள். சேம் இந்த கடல் கன்னி அதே மாதிரி தான். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, திருப்பி ரைட்டில் போகும். ரைட்டில் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா அந்த சைடு பேக் சைடும் பார்த்துக்கலாம். இந்த சைடு நின்று பார்த்துக்கலாம், அந்த சைடு நின்று பார்த்துக்கலாம். 2 சைடுமே அவங்க கான்வர்சேஷன் வந்து கொடுப்பாங்க. எந்த பக்கம் க்ரௌட் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் வந்து கடல் கன்னியை அவங்க கான்வர்சேஷன்ஸு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பக்கம் கூட்டம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவில் இதுக்கு கடல் கன்னி விட்டுருங்க. இந்த கடல் கன்னி ஏன் மங்கலாக இருக்குன்னா, அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக உள்ளே வந்து நிறைய டஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, க்ளீனாக இல்லை. அதனால் இது கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மீன்களை பார்த்துருப்பீங்க, பக்க கிளாரிட்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி மற்ற யூடியூப்லேயும் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். நம்ம வீடியோவில் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம 2 நாள் முட்டி மோதி கூட்டத்தில் அந்த பார்க்க வேண்டிய கடல் கன்னியை பார்த்து முடிச்சாச்சு. நம்மளும் ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க நம்ம பசங்க. அதனால் சரின்ட்டு வெயிட் பண்ணி ஃபுல்லாக இந்த கடல் கன்னிக்காண்டி தானே வந்தோம், இதை கொஞ்சம் நல்லா எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம்.